ஊருக்கெல்லாம் பகுத்தறிவு பாடம். பெண்ணிய பாடம் எடுத்த ராமசாமியின் வீட்டு பெண்களின். பகுத்தறிவு யோக்கியதையையும் பெண்ணியம். அங்கே பட்ட பாட்டையும் இந்த காணொளியில் பார்ப்போம். தொடர்ந்து காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. சமீபத்தில் ஒரு காணொளியில் பெரியார் திரைப்படத்தில் ராமசாமி மணியம்மையை அடிப்பது போன்ற ஒரு காட்சியை எடுத்துப்போட்டு. இதுதான் பெண்ணியம் பேசுகிற ராவின் யோக்கியதையா என ஒருவர் கேட்டறிந்தார். நிச்சயம் சரியான காரணத்திற்காக சரியாக கேட்கப்பட்ட கேள்வியாகத்தானிருந்தது. அந்த காட்சியில் ராமசாமியின் பெண்ணியம் பட்ட பாட்டையும் புரிய வைத்தது. போராளி மணியம்மையின் யோக்கியதையையும் புரிய வைத்தது. எதற்கெடுத்தாலும் மணியம்மை மணியம்மை என்பார் வீரமணி. மாதர் குல திருவிளக்கு என்பார்கள். பல திராவிட அல்லக்கைகள் அடிமைகள் தங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு மணியம்மை என பெயர் சூட்டி மகிழ்கிறார்கள். அக்காரியத்தை வெட்கக்கேடான காரியம் என்போம். ஒரு பெண் போராளியின் பெயரை வைக்க வேண்டும் எனத் தோன்றினால். போலி பெண்ணியம் பேசி ஊரை ஏய்த்த ராமசாமியையே எதிர்த்த ராமமிர்த்த அம்மையாரின் பெயரை வைக்கலாம். வைக்க வேண்டும். அதுதான் நியாயம். ராமசாமி சொன்னதற்கெல்லாம் தலையை ஆட்டிக்கொண்டு. மணாளனே மங்கையின் பாக்கியம் என வாழ்ந்த மணியம்மை பெயரை வைப்பது மடமை. இனி பெரியார் படக்காட்சியை பார்ப்போம். பெரியார் படம் எடுப்பதற்கான நிதியை 2007இல் ஆட்சியிலிருந்த திமுக வழங்கியது. அதனால் இப்படத்திலுள்ள காட்சிகளில் தென்படும் முரண்பாடுகளை. விமர்சனத்துக்குரிய காட்சிகளை விமர்சிப்பது. திரைப்படத்தை பார்த்து ராமசாமியை விமர்சிக்கிறார்கள் என்கிற எள்ளலுக்கு இடமில்லாமல் செய்யும். இனி படத்திலிருந்து ஒரு காட்சியில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர். தங்கள் வீட்டுக்கு சாப்பிட ராமசாமி மற்றும் மணியம்மையை அழைக்கிறார்கள். சாப்பிட செல்கிறார்கள். அந்த இடம் மாட்டுத் தொழுவம் போலுள்ளது. சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது ராமசாமியிடம் உங்களுக்கு சாணி நாத்தம் வரலையா. எனக்கு குமட்டிக்கிட்டு வாந்தி வர்றா மாதிரி இருக்கு என்பார் மணியம்மை. உடனே ராமசாமி மணியம்மையின் கன்னத்தில் பளாரென ஒரு அறை அறைந்துவிட்டு. நமக்கு சோறு போடுறவங்க தான் முக்கியம். நாத்தத்தை பற்றி கவலைப்படக்கூடாது என்பார் பெண்ணியம் பேசிய ராமசாமி. அடித்துதான் அந்த பதிலை சொல்ல வேண்டுமா. பொது இடத்திலேயே மனைவியை அடிக்கக்கூடியவன் வீட்டில் மனைவியை எப்படி வைத்திருந்திருப்பான். மணியம்மை பேசியது சரியல்லதான். வீட்டில் மனைவியை ராமசாமி வைத்திருந்த லட்சணத்தை நாகம்மை விஷயத்திலேயே பார்த்தோம். மனைவியை வேசி என்றார். ஆனால் அப்போது அவர் பெண்ணியம் பேசாத சாதாரண ராமசாமியாக இருந்தார். மணியம்மையை மணந்தபோது அவர் பெண்ணிய ராமசாமியாகி விட்டாரே. அப்படியிருந்தும் மனைவியை அடிப்பது அயோக்கியத்தனமாக தெரியவில்லை. புத்தி திருந்தவில்லை. கை நீட்டுகிற ஈனப்புத்தி தானிருந்துள்ளது. எவ்வளவு புத்தி தாழ்ந்த பெண்ணாக மணியம்மை இருந்தாலும். பெண்ணை அடிப்பது ஆணாதிக்க புத்தி என்பதை தவிர வேறென்ன. இது நாள்வரை ராமசாமி பேசிய பெண்ணிய விடுதலைக்கும் ராமசாமிக்கும் சம்பந்தமில்லையே. ஒரு சாமானியனே செய்ய தயங்குகிற விஷயத்தை. ஒரு முட்டாள் செய்யக்கூடிய செயலை ராமசாமி செய்துள்ளார். பல நேரங்களில் ராமசாமி அறிவு. பாமரனின் அறிவைவிட பாடாவதியாக தானுள்ளது. நம் சமூகத்தில் பெண்களை அடிப்பதையே பாவமான காரியமாகத்தான் நினைப்பார்கள். ஒரு பொம்பளை புள்ளைய வயசுக்கு வந்த புள்ளைய கை நீட்டி அடிக்கலாமா என தான் யாவரும் கேட்பார்கள். வீரமணி பெண்களை டீ போட்டு பேசுவதையே அநாகரீகமான செயல். பார்ப்பனர்கள் தான் அவ்விதம் பேசுவார்கள் என்பார். ஆனால் வீரமணியின் அறிவுலக ஆசான் தம் மனைவியை கன்னத்தில் அறைந்துள்ளார். ராமசாமியின் அறிவோக்கியதையை சொல்லத்தான் இந்த காட்சியை எடுத்து பேசுவது. பாரதி தன் மகளை ஒரு தடவை கன்னத்தில் அறைந்தார் என்கிற தகவலை. வீரமணியின் உண்மை இதழ் தேடி கண்டு பிடித்து வெளியிட்டது. அதே லட்சணம்தானே ராமசாமியிடமும் இருந்துள்ளது. மணியம்மை அவ்வாறு பேசியிருக்கக்கூடாது தான். ஆனால் பேசிவிட்டார்.
கடுமையான வார்த்தைகளை சொல்லி அறிவுரை சொல்லி இருக்கலாம் ஈவே ராமசாமி. ஆனால் அவ்வாறு சொன்னாலும் மணியம்மை புத்தியில் அவையெல்லாம் உரைக்காது என்பது தான் உண்மை. காரணம் அதற்கு முந்தைய காட்சி மணியம்மையின் மற்றொரு லட்சணத்தை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. அந்த காட்சியை கண்டதும் தோன்றியது மணியம்மையை வெற்று பகுமானதுக்கு அம்மையார் தலைவி புரட்சி அம்மா என கூறி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என. முதலில் சொன்ன காட்சி ஈவே ராமசாமியின் முட்டாள்தனத்தையும் போலி பெண்ணியத்தையும் காட்டியது என்றால். அந்த காட்சியிலேயே மணியம்மை செய்த மற்றொரு காரியம் நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பரிமாறப்படும் உணவு மணியம்மைக்கு பிடிக்கவில்லை. என்ன செய்கிறார் என்றால் உணவை எடுத்து உட்கார்ந்திருக்கும் ஓலை பாயின் அடியில் திணிக்கிறார். ஈவே ராமசாமி அறியா வண்ணம் கொட்டுகிறார். உணவை பாழாக்குகிறார். நம்மை மதித்து விருந்துக்கு அழைத்தவர் வீட்டிற்கு சென்ற இடத்தில் இத்தகைய காரியம் செய்வது அழைத்தவரை அவமானப்படுத்துவது என்பதோடு. மணியம்மையின் புத்தி என்பது இது தான் ஒரு வித ஆண்டைத்தனத்துடன் தானிருந்துள்ளது என்பதை உணர முடிகிறது. வந்தவர்களுக்கு நல்ல உணவு தர வேண்டும் என்பதற்காக. தங்கள் உணவை கூட தியாகம் செய்து இவர்களுக்கு உணவு படைத்திருக்கலாம். ஏழை குடியானவரின் ஒரு நாள் உழைப்பு கூலி வீணடிக்கப்பட்டுள்ளது மணியம்மை செய்கையினால். அங்கே அந்த உணவை உட்கொள்ளாததற்கு இரண்டு காரணங்கள் இருக்கக்கூடும். ஒன்று உணவு பிடிக்காமை அல்லது அவருக்குள்ளும் ஒழிந்திருக்கக்கூடிய முதலியார் சாதி வெறி என சொல்லலாமா. திருமணத்தில் உணவை வீணடிப்பது பண்டிகை காலங்களில் உணவை வீணடிப்பது போன்றவைகளை ஈவே ராமசாமி கடுமையாக சாடுவார். ஆனால் மணியம்மைக்கு ஈவே ராமசாமி அந்த பாடத்தை ஒழுங்காக கற்றுத்தரவில்லையா அல்லது ஈவே ராமசாமியின் எந்த பாடத்தையும் ஒழுங்காக மணியம்மை படிக்கவில்லையா. மேலும் என்ன தோன்றுகிறது என்றால் உள்ளுக்குள் எத்தனை கயமைத்தனத்துடன் இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு போராளி வேடம் போட தயங்காதே. உள்ளே சாதி வெறியனாக இரு ஏற்றத்தாழ்வு பார். பெண்ணை அடிமைப்படுத்துவனாக இரு எந்த பித்தலாட்டத்தையும் தயங்காமல் செய். ஆனால் வெளித்தோற்றத்திற்கு இதனையெல்லாம் எதிர்ப்பவன் போல் பாசாங்கு செய் என கற்றுத் தந்தாரோ. சில போராளிகளின் லட்சணங்கள் அப்படி தானுள்ளது எனவும் அருள்வாக்கும் தந்துள்ளார். அதனைதான் அம்மணி ஒழுங்காக கற்றுக்கொள்ளவில்லையோ. இருக்கலாம். சாதி ஒழிப்பு போராளி என காட்டிக்கொண்டு ஈவே ராமசாமியே நாயக்கமார்கள் நாமஞ்சாத்தப்பட்டார்கள் என தலையங்கம் எழுதியபோது. பேதை பெண் மணியம்மை எம்மாத்திரம். ஈவே ராமசாமி கூறியதை எல்லாம் வேண்டா வெறுப்பாக செய்த சாதாரண அம்மணியாக தானிருந்திருக்கிறார் என பெரியார் பட அந்த காட்சி உறுதிப்படுத்துகிறது. இருந்தும் அவர்களின் திருமண பந்தம் நீடித்ததற்கு வேறு உள் காரணங்கள் இருந்திருக்கக்கூடும். வயதான நபரை சிறுவயது பெண் மணந்தால் எல்லா விஷயத்திலுமா திருப்தி அடைந்துவிட முடியும். நீ உன் இஷ்டப்படி இரு. நான் என்ன இஷ்டப்படி இருக்கிறேன் என்கிற ஒப்பந்தம் இருந்திருக்கலாம். அதனையும் வே ஆணைமுத்து வாயிலாக அறிய முடிகிறதே. சீதையை ஈவே ராமசாமி குற்றம் சாட்டியதை விட மணியம்மையிடம் 1000 பிழைகள் இருந்திருக்கக்கூடும் போலும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் ஈவே ராமசாமிக்கும் மேற்கண்ட காரியத்தை செய்த மணியம்மைக்கும் எந்த விதத்திலும் பொருத்தமில்லை எனதான் சொல்வோம். உடல் பொருத்தம் சொல்லவில்லை. நாம் சொல்லாமலே அந்த லட்சணத்தை அனைவரும் அறிவார்கள். நாம் சொல்ல நினைப்பது அகப்பொருத்தம். ஈவே ராமசாமி ஒன்றும் குறைகளற்ற முரண்பாடுகளில்லா விமர்சிக்கவே முடியாத நபரல்ல. பாதிக்கு பாதி ஏற்றுக்கொள்ளலாம். அந்த பாதியில் 100இல் ஒரு பங்கு கூட மணியம்மை. ஈவே ராமசாமியின் கொள்கைக்கு ஒத்து போகிறவர் கிடையாது என ஒரு பானைச்சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல. மணியம்மையின் இயல்பை அந்த ஒற்றைக்காட்சி சொல்லிவிட்டது.